எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க V3 மேன் சேனல். ஒரு 2 வாரமா நம்ம வீடியோ எதுவுமே போடல. கொஞ்சம் டல் ஆயிட்டோம், கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்துச்சு. அதனால திரும்ப இன்னைக்கு வந்தாச்சு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சில விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்காங்க. அதுல சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுல சில பேர் டாமினேட் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயம். ஐயா எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காங்க. அது கூட்டணியா இல்ல வேற ஏதாவது பேச்சுவார்த்தையா அப்படிங்கிற விஷயம். அமித்ஷாட்ட அடி வாங்கி கதறிய நம்ம எம்பிக்கள், திமுக எம்பிக்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை நீ பார்க்க போறோம். அதுல முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்திருக்காங்க. அதுல சில எப்படி சொல்றதுன்னு தெரியல, நம்ம சில பேர் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசினாங்க. கடைசியா தலைவர் விஜய் அவர்களும் பேசினாங்க. அதுல சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது அவங்க கட்சி ஒரு பொதுக்கூட்டம்னாலே பேசுறதுதான். நான் மக்களுக்கான ஆட்சி செய்ய வந்திருக்கேன், மக்களுக்காக வந்திருக்கேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், அந்த கட்சி ஊழல் செய்யுது, இந்த கட்சி ஊழல் செய்யுது, இந்த கட்சி அந்த கட்சியும் கூட்டு, இப்படிலாம் பேசுறாங்க. சரி, ஓகே. அதுல ஒருத்தன் ஏற்கனவே இவனை நம்ம பேசணும்னு இருந்தோம், ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாப்ல. இந்த மாநில இணை கொள்கை பிரச்சனை பேர் சரியா நமக்கு தெரியல. அவர் பேரு யாரையும் நம்ம உரிமையில பேச மாட்டோம். அவர் தான் ஏற்கனவே இந்த அண்ணாமலை தற்குறி. அவர் லண்டன் போய் என்ன படிச்சாரு, அண்ணாமலைக்கு ஐபிஎஸ்ன்னு ஒரு அடையாளம், சாரி, அண்ணாமலைக்கு பிஜேபியினுடைய மாநில தலைவர் அடையாளம் இல்ல அப்படின்னா அண்ணாமலை யாரு தமிழ்நாட்டுல அப்படிங்கறதெல்லாம் பேசியிருந்தாரு. நம்ம இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லணும். இன்னொன்னு, தளபதியை விமர்சித்து பேச வேண்டிய அளவுக்கு தளபதி இல்ல. தளபதி அவருடைய அரசியல் வேற. அவர் ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருந்து அரசியல் பண்ண வந்திருக்காரு. அவரை விமர்சிக்க வேண்டிய அரசியல் தேவை இல்லை. ஆனா அந்த தற்கூறிங்க சில பேரு அண்ணாமலை விமர்சிக்கிறாங்க. தலைவர் விஜயை நீங்க எந்த இடத்துல வச்சு பாக்குறீங்களோ அந்த இடத்து வச்சு பார்க்காட்டாலும் பரவாயில்ல, விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அந்த கருத்துல நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய தொழில பேசுறது வைக்கிறது நமக்கு அதுல உடன்பாடு இல்லை. நம்ம அதை ஏத்துக்க போறதும் இல்லை. அது தலைவர் பேசினது தவறா சரியா அப்படிங்கறத நம்ம பேச வரல. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்த பேசினது அது தவறுதான். அது போக எல்லா விஷயமும் அவர் சரியா இருந்தது. உட்புறமும் அரசியல் எல்லாமே சரியா இருந்தா. நீங்க களத்துல நின்று சண்டை போடுங்க, மக்களுக்காக போராடுங்க, எல்லாமே பண்ணுங்க. சும்மா நான் வந்தேன், இது மக்களுக்கான ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி, எப்படி ஏத்துக்கிறது? சரி, ஓகே. ஒரிஜினல் அந்த கட்சியில இப்ப முந்தான நாள் சேர்ந்தவர். அவரை பத்தி பேசுறது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப அவர் சொல்றாப்ல, அவர் சில விஷயங்கள் பேசினாரு. இந்த கட்சியில ஜாதியே இல்ல, இங்க எங்கெங்க இருக்கு ஜாதி இந்த கட்சியில அப்படின்லாம் அவர் பேசினார். அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு ஒரிஜினல் அவர்கள் நீங்க தலித்து தலித்து தலித்துன்னு பேசுறீங்க? எங்களோட கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் கட்சியில ஜாதியே இல்ல. ஏன்னா எல்லா ரசிகர்களும் இருக்காங்க, எல்லா ரசிகர்களும் விஜய் தலைவர் எதிர்த்து கொண்டாடுறாங்க. அதுல ஜாதி இல்லைங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம். அப்புறம் எதுக்காக தலித்து தலித்துங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க, மேடைக்கு மேடை பயன்படுத்துறீங்க? உங்க சமுதாயத்தை நீங்க அப்ப பெருசா காட்ட நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க அந்த சமுதாயத்துக்காக ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்க காட்ட விரும்பிக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. சாதி இல்லைன்னு சொல்றவரு எல்லா மேடையிலையும் தலித்து தலித்துன்னு பேசுறீங்க. அது ஒரு பிரச்சனை, அதுவே உங்க இடிக்குது. சரி, ஓகே. அண்ணாமலையை உங்களுடைய உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வரணுமா அப்படின்னு கேக்குறீங்க. தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, உனக்கு திராணி இருந்துச்சுன்னா நீ அவரோட உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்தான் சொல்றோம். இப்போ அவர் நல்லவர், நல்ல அரசியல் தலைவர் அப்படிங்கிறது எண்ணற்ற இளைஞர்கள், எண்ணற்ற மக்கள் அவருடைய நல்ல அரசியல் நோக்கி போயிருக்காங்க. பிஜேபியில அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்கிற வரலாறு தான் இருக்குமே தவிர பிஜேபியினுடைய வரலாறு அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒண்ணும் பெரிய அளவுல இல்ல. இருந்தாலும் அண்ணாமலைன்னு ஒரு முகத்துக்காக வந்தவங்க அதிகம் பேர். அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அவருடைய இதை நீ சொல்ற, அவர் இதை பண்ணிருக்க, அதை பண்ணிருக்க, உங்களுடைய உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வர எப்பா லாட்ரி மாற்றின்னு உங்களுடைய உண்மை முகத்தம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? உங்க மாமனார் இல்லைன்னா நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ தலைவர் ஏற்கனவே அந்த கட்சியில ஒரு சின்ன பையன் அந்த மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை என்ன விமர்சிச்சாருன்னா, அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் இல்லைன்னா அவர் யாரு? விஜயை கொண்டாடுவாங்க, விஜய் நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் இல்லைன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா செயல்பட்டு தமிழ்நாட்டினுடைய தங்க மகனா போய் அங்க கர்நாடகாவின் சிங்க மகனா பெயர் எடுத்து அவர் வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பிஜேபி கட்சியோட மாநில தலைவருங்கிற பதவி இல்லைனாலும் அவருடைய அடையாளம் இருக்கு. கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிருக்காரு. அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, வரலாறு இருக்கு. உங்க தலைவர் விஜய்க்கு நடிகருங்கிற பட்டம் இல்லைன்னா அவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை கேட்டா எல்லாரும் கேட்கலாம்.
ஆனா விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் போட்டி கிடையாது. முதல்ல ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை, சீமான், விஜய் அவங்க அரசியல் ரீதியா போட்டி போடலாம். ஆனா தொண்டர்கள் வந்து இவங்களோட போட்டி போடுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. இவங்களுடைய நோக்கம் எல்லாமே திமுகங்கிற ஒரு தீய சக்தியை அழிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கே தவிர விஜய் ரசிகன் ஃபுல்லாமே அண்ணாமலையோட ஃபேனா இருப்பான், அண்ணாமலை ரசிகன் ஃபுல்லாமே விஜயோட ஃபேனா இருப்பான். இப்படி இருக்கிற ஒரு ரசிகர்கள் மத்தியில தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்தி விஜய தனியா கொண்டு போய் சேர்க்கிறது, அண்ணாமலை தனியா இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க கட்சிக்குள்ள இருந்துட்டே பண்றீங்க. தலைவருக்கு தெரியல, யாருக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியல. சரி, ஓகே, பரவாயில்ல. அவருக்கு தெரிஞ்சாலும் அவரை வந்து நீங்க பெருசா செயல்படுத்த விட மாட்டீங்க. அப்படிதான் நீங்க இப்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவரோட சேர்ந்து நீ வேலை பார்த்து 2021 திமுகவை ஜெயிக்க வச்சியா இல்லையா? எல்லாம் ஜெயிக்க வச்சு நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு போட்டோ ஷூட்ல இருந்து அது பண்ணி இது பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இங்க இந்த இது பண்ணணும் எல்லாமே பண்ணி ஜெயிக்க வச்சது நீ தானே. ஜெயிக்க வச்சுட்டு நீ உனக்கு ஒரு ஃபேவரா, கட்சிக்குள்ள என்ன நடச்சுன்னு தெரியல, உனக்கு ஒரு ஃபேவரான விஷயம் பண்ணாம இருந்ததுனால அதை விட்டுட்டு உடனே இங்க வந்து அப்போ உனக்கு ஒரு ஃபேவரா எதை கேட்டிருப்ப போல, பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. அதை விட்டு இங்க வந்து மன்னராட்சி மண்ணாங்கட்டி ஆச்சுன்னு சும்மா கிடக்குற தளபதி மண்டைய கழுவி உன் அரசியல பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் தலைவர் அண்ணாமலை பத்தி பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தலைவர் அண்ணாமலை செட் செய்யப்பட்டு திமுகல இருந்து செட் செய்யப்பட்டு வந்திருக்காரு. நீங்க எதுல இருந்து வந்தீங்க? திமுகவுக்கு நீ தான் முழு நேரம் வேலை பார்த்த. அண்ணன் திருமாவர்களோட போய் சேர்ந்த. திருமாவனை அனுப்புனாரா இல்ல நீயா வந்து திருமாவை சேர்த்துக்குவோம் விஜய் கூட சொல்லிட்டு வந்திருக்காங்க. நீங்க திருமாவும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் செட் செஞ்சு வந்து விஜய் கவுக்க நினைக்கிறீங்க அப்படின்னு நாங்க சொல்லலாமே. நாங்க சொல்ல மக்களும் சேர்ந்து சொல்லலாமே. அப்படிங்கறத பேசினா 1000 பேசலாம். ஆதவ அர்ஜுனன் அவர்களே, பேச வேண்டிய வார்த்தையை கரெக்டா பேசணும். நாவடக்கம் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுட்டு பேசுங்க. ஒரு கட்சியில சேர்ந்துட்டேன், ஒரு கட்சியில இருக்கீங்கிறக்கா நீங்க என்ன வேணா பேசலாம், உங்கள்ட்ட பணம் இருக்கு அது இருக்குங்கிறக்கா பேசலாங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. சரி, ஓகே, உங்க பஞ்சாயத்து ஒரு பெரிய பஞ்சாயத்து, அதை விட்டு தள்ளுங்க. என் தலைவரை பத்தி அப்படி பேசுங்க இப்படி பேசுங்க பேசுறீங்க. சரி, ரைட், ஓகே. அண்ணாமலை வந்து நீ செட் செஞ்சின்னு சொன்னீங்களா? அண்ணாமலை என்ன செட் செஞ்சார்? இது நாள் வரைக்கும் இந்த திமுகவை நேரடியா அடிச்சு ஓட விட்டு எல்லா ஊழலையும் எடுத்து பேசின ஒரே தலைவர் நீ. இன்னைக்கு பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்கும் போது செல்வ பெருந்தகையினுடைய ஊழலை ஆதாரப்பூர்வமா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது நாள் வரைக்கும்? ஏதாவது சொல்ல முடியுமா? ஊழல் கட்சி, கப்படநாதிகள் ஆடுறீங்க, ஊழல் கரப்ஷன் இருந்த கட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு திமுக விமர்சிக்க தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க திமுகவினுடைய ஊழலை பத்தி என்ன ஆதாரப்பூர்வமா பேசிருக்கீங்க? ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமா நீங்க பேசிருக்கீங்களா? உங்க தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? இந்த மாநாடு முடிஞ்சோடனே திமுகவுடைய அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளையும் பட்டியலிட்டு வெளியிடுவேன்னு சொன்னார். இதான் அண்ணாமலை பண்ணிட்டாரு. நீங்க பண்றேன்னு சொன்னீங்க. சரி, பண்றேன்னு சொன்னதே பண்ணிருக்கலாமே. ஏன்னா பண்ண முடியல, ஏன்னா உங்களுக்கு டைம் இல்ல, படம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, அது உங்களுடைய தனிப்பட்ட இது. டைம் இல்லைங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதான ஒர்க் ஃப்ரம் அரசியல். நீங்க நாடகம் ஆடுறீங்கன்னு சொன்னீங்க. அதனால அண்ணாமலை கடும் கோபத்துல ஒரு வார்த்தையை விட்டார். அந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம். ஓகே, ஆதவ ஒரிஜினல் எல்லாம் பேசுற அளவுக்கு அண்ணாமலை வந்து ஒண்ணும் இல்லை. நீ உனக்கு உண்மையிலே தெம்பு திராணிகள் இருந்தா அவரை உண்மையான முகத்தை நீ ஏதோ ப்ரூவ் பண்றேன்னு சொன்னீல, ப்ரூவ் பண்ணு. அதே மாதிரி அவர் உன்னோட உண்மையான அதாவது உன்னையெல்லாம் கணக்கிலே சேர்க்கல. அவரு நீயா தான் பேசிட்டு இருக்க. சரி, ரைட்டு, விடுங்க. இந்த இதுக்குள்ள நம்ம வர வேணாம். புசி ஆனந்த் அவர்கள் வந்து என்னென்னமோ பேசுறாரு. அவரெல்லாம் என்னதை சொல்றது ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க மக்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா தலைவர்களும். சீமான ஒரு பக்கம் கனிம வளம், இயற்கை வளம், இதெல்லாம் என் நாட்டை விட்டு போயிடக்கூடாது, என் தமிழ் மண்ணுக்கு மக்களுக்கு வேணும், நான் தான் இருக்கேன்னு ஒருத்தங்க அங்கிட்டு ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. அண்ணாமலை இது இந்திய நாடு, இது எல்லாமே ஒரே நிலப்பரப்பு, இது தேசிய மண்ணு, இங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி சண்டை போட்டுருக்காரு ஒருத்தர். விஜய் இங்கிட்ட இருந்து புதுசா இப்ப வந்து மக்களுக்காக உழைக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. அவர் உழைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவுமே பேச முடியுமா? உழைக்கிறதுக்கு முன்னாடி உழைக்கிறேன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது. அவர் உழைச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா அவர் கொண்டாட தான் போடுவோம். எல்லாரும் என்ன பண்றாங்களோ சொல்லதான் போறோம். இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, திமுக அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சம்பந்தமே இல்லாம பிஜேபியும் டிஎம்கேயும் கூட்டு கலவானீங்க. எதுக்கு இந்த வீண் அரசியல், இந்த ஒரு வீண் விளம்பர அரசியல் உங்களுக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, இங்கிட்டு ஓண்டா வாங்கின காசுக்கு ஒரு குத்து, ஓண்டா வாங்கின காசுக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி, தென்னை மரத்துல ஒரு குத்துங்கிற மாதிரி ரெண்டு பக்கம் குத்துனாதான் உங்க அரசியல் நிலைப்பாடு வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பெரியாருடைய மண்ணு இது, பெரியார் மண்ணு, பெரியார் திராவிடம். சீமான அந்த அடி அடிச்சார்ல, பெரியார கலட்டி அடிச்சாப்ல. ஏதாவது கேட்டீங்களா? கேட்கல. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசணும்னா பொங்கிக்கிட்டு வர்றீங்க. அப்ப என்ன அரசியல் உங்கள்ட்ட? யார்கிட்ட வாயை கொடுக்கணும், யார்கிட்ட வாயை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பேசுறீங்களா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உங்கள்ட்ட கேள்வி கேட்டா உங்களை கேள்வி கேட்கலாம். ஆனா தலைவர் விஜய் சினிமால இருக்கார். அதை முடிச்சுட்டு வந்து முழு நேர அரசியல்ல பயணிப்பேன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அந்த புரிதல் இருக்கனாலதான் மக்கள் நாங்க புரிதலோட இருக்கோம். சரிங்களா? சும்மா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அரசியலுக்கு வராம நீங்க பேசுறத வந்து நாங்க எப்படி ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்கன்னா,
அதை விமர்சனங்களை கடந்துதான் நீங்க போகணுமே தவிர நீங்க வந்து உங்க அரசியல வந்து ஒருத்தர் மேல வந்து பழி போட்டு இது போட்டு அண்ணாமலை மேல பழி போடுறதுக்கு எவனுக்கும் எந்த தகுதியும் கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு சொல்றேன், அண்ணாமலை நீங்க வந்து பழி போடணும்னா அவர் மேல தகுதி இருக்கணும், அவர் மேல பழி போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும். இன்னொன்னு அவன் அந்த பழி போடுறான் பாரு, அவன் முதல்ல யோக்கிய சிகாமணியா இருக்கணும். எவனா இருந்தாலும் சொல்றேன், யோக்கிய சிகாமணியா இருந்துகிட்டு நீ பழி போட ஆதாரம் வேணும். அவர் வைக்கிறாரா, இவன் இந்த ஊழல் பண்றான்னு பட்டியல் போடுறாரா, ஆதாரம் கொடுக்குறாரா, அரெஸ்ட் பண்ணு. அவரே வந்து எல்லாம் பண்ணணும்னா அப்ப நீங்க ஆட்சியை கலைச்சிட்டு கிளம்பு. தமிழ்நாட்டுல அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு அவர் ஆட்சி பண்ணிட்டு போயிடுவாரு. ஆதாரம் தான் கொடுக்க முடியும், உனக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்ல முடியும். எல்லாமே அவர் பண்ணணும். மேல பிஜேபி தானே ஆட்சி பண்ண. அப்ப கீழே எதுக்குங்க இந்த கட்சி இருக்கு? அத முதல்ல பேசுங்க. அதை பேசாம சும்மா மேல பண்றது. பிரதமருக்கு உண்மையா இருக்காரு, பிரதமருக்கு நீங்க உண்மையா இருங்க. உங்களை வந்து ஒரு மீட்டிங்னாலே உங்க முக்கியமான தலைவர்கள் வந்து உங்களை அடுத்த நாள் தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஆதரவு பேசுற. நீங்களா என்ன இதுல இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. சரி, ரைட், அந்த மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். ஆதரவு பேசினா எடுத்துக்கிறதே இல்ல. விஜய் அவர்கள் பேசும்போது கூட மிக தெளிவாக பேசியிருந்தாரு. யாரும் தனிப்பட்ட முறையில எந்த மனிதனையும் அவர் சார்ந்து பேசாம இருக்கிறதா அவருடைய அரசியல். அந்த அரசியலே விஜய் அவர்கள் பயணிக்கும் போது அவர் நல்ல அரசியல் தான் பயணிப்பார், நல்ல அரசியலுக்குள்ள வருவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுங்க. தேவையில்லாத அரசியல் பண்ணி அதை பேசுறேன் இதை பேசுறேன் ஆதாரப்பூர்வமா ஏதாவது இருந்தா யார் மேலே குற்றச்சாட்டு வச்சு ஆதாரம் நிரூபிச்சு காட்டுங்க. அண்ணாமலை மேல இவ்வளவு பேசுறீங்கல்ல, பிரியாணி போட போறேன்றீங்க, நீங்க எல்லாம் பேசுங்க, பிரியாணி போடுறேன் அது போடுறேன்னு. 2026 மொத்தமா சேர்த்து பிரியாணிய போட்டு உங்க வேலை கொடுக்க போறாப்புல அண்ணாமலை. அப்ப நீங்க எங்க போறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்கன்னா எனக்கு இது என்ன தோணுதுன்னா, தலைவர் விஜய் சொன்னதுதான் தோணுது. எல்லாரும் நம்மளை பெத்து பேசுறாங்கல்ல, நம்மளை குறை சொல்றாங்கல்ல, நம்மள திட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்ப நம்ம சரியாதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தலைவர் விஜய் சொன்ன ஒரு மேடையில சொன்ன வார்த்தை சரியா வருது. யார் ஒருவன் நல்லது செய்ய போய் அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அப்ப அந்த தலைவர் நல்லதான் பண்றாங்களோன்னு இப்ப தோணுது. விஜய் சொன்ன வார்த்தையை தான் இந்த இடத்துல பயன்படுத்துறோம். அதனால அண்ணாமலையை குறை சொல்றதை விட்டுவிட்டு உங்க வேலை என்னவோ அதை போய் பாருங்க. அண்ணாமலை மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைவர் கிடைக்கிறது கஷ்டம். நான் வந்து அண்ணாமலைக்கு பேசுறேன், அண்ணாமலை சப்போர்ட்டா பேசுறேன், உண்மையே பேசுறேன். நீங்க குறை சொன்னீங்க, அந்த குறைக்கு என்னென்ன பதில்ங்கிறத நாங்க எடுத்து சொன்னோம். அண்ணாமலை இந்த 3 ஆண்டு காலத்துல திமுக ஊழல் பட்டியலை வெளியிட்டு அவங்கள கதற விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே தலைவன் அண்ணாமலை தான். விஜய் வந்து இனிமே கதற விட்டாருன்னா ஓகே, விஜய் ஏத்துக்கும். சீமான் அதை விட சீமான் ஒரு பக்கம் அவர் வேற விதமா கதற விடுவாரு. அவர் நேரடியா எங்களுடைய அமைச்சரவே கதற விட்டுட்டு இருப்பாரு. இவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய மாற்றம் ஒண்ணு இல்ல. 2026 களத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.